வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது அமர்நாத் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இக்கோயில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைந்துள்ளது. 13,000 அடி மட்டத்திலிருந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 40,000 அடி மலையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கு பனி மலையாக தோற்றமளிக்கிறார் சிவபெருமான். லிங்க வடிவில் பனி மூட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடம் எப்பொழுதும் மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை அழகாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. சூரியமதி என்னும் ராணி பனலிங்கமும் திரிசூலமும் இதற்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். பனலிங்கமும் திரிசூலமும் இங்கு சூரியமதி ராணி கொடுத்து பராமரித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இத்திருக்கோயில் 13ஆம் நூற்றாண்டில் உருவானதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள். சூரியமதி 13ஆம் நூற்றாண்டில் இத்திருக்கோயிலுக்கு திரிசூலத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார். இத்திருக்கோயிலில் ஒரு அதிசயம் என்னவென்றால், இங்கு பனிமூட்டம் தானாகவே உருவாகி தானாகவே மறையும் தன்மை கொண்டதாகவே இருக்கிறது. இத்திருக்கோயிலுக்கு ஒரு அற்புத சிறப்பும் உண்டு, அற்புத பெயரும் உண்டு. அமர்நாத் திருக்கோயிலுக்கு இறப்பு இல்லாமல் இருக்கும் குகை கோயில் என்றும் இதை சொல்வார்கள். குகையில் அழகான தோற்றத்தை கொண்டு அமைந்திருப்பதால் இத்திருத்தலத்திற்கு அதிகமான பெயர்களும் உண்டு. அதிகமான மக்கள் கூட்டமும் இங்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதை ஒரு அதிசயமான கோயில் என்றும் இதில் தத்துவ ரகசியம் அடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைந்துள்ள பனிலிங்கம் தானாக உருவாகி தானாக மறையக்கூடிய தன்மை கொண்டதால் இங்கு அதிகமான சிவபக்தர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். இதை பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால் அங்கு வரும் மக்கள் அதை பார்த்து சென்று வருவார்கள். பனிமலை குகை கோயில், பனிலிங்கம், திரிசூலம், பனலிங்கம் என்று இதை வர்ணித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இத்திருக்கோயில் எப்பொழுதும் பல சிறப்பு அம்சங்களை கொண்டதாகவே இருக்கிறது. கோயிலுக்கு ஒரு வரலாறு உண்டு. பரமசிவனும் பார்வதி தேவியும் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பார்வதி தேவி, உங்கள் உடலில் இத்தனை மண்டை ஓடு மாலை ஏன் அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு சிவபெருமான், இது ஒவ்வொன்றும் நான் எடுத்த அவதாரம் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் ரகசியம் என்ன? அப்படி என்றால் நீங்கள் மட்டும் இத்தனை முறை அவதரித்தீர்களா என்று கேட்டு கோபமடைந்தார் பார்வதி தேவி. அப்பொழுது சிவபெருமான், எந்த உயிருக்கும் கேட்காத இடமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு பார்வதி தேவியை கொண்டு சென்று அமர்நாத் தத்துவ ரகசியத்தை தெரிவித்த இடம் இதுதான் என்றும் கூறுகிறார்கள். இந்த பதிவில் நாம் அமர்நாத் தத்துவம் என்றால் என்ன, அமர்நாத் தத்துவத்தின் ரகசியம் என்ன அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம். அமர்நாத் கோயிலில் இறப்பு இல்லாமல் இருக்கும் குகை கோயில் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.